அப்பா யாருடைய கட்டாயமுமின்றி. அத்தியாயம் 3. ஈறுதல் கொண்ட மகான். அப்பா யாருடைய கட்டாயமுமின்றி தானாகவே வீட்டிற்கு திரும்பி விடுவேன் என்று உறுதி கூறினால் நான் வாரணாசியை சுற்றி பார்த்து வரலாமா? அப்பா யாருடைய கட்டாயமின்றி தானாகவே வீடு திரும்பி விடுவேன் என்று உறுதி கூறினால் நான் வாரணாசியை சுற்றி பார்த்து வரலாம். பயணத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தை என் தந்தை என்றுமே தடை செய்யவில்லை. நான் வெறும் சிறுவனாக இருந்த பொழுதே அவர் என்னை பல நகரங்களுக்கு யாத்திரை தலங்களுக்கும் செல்ல அனுமதி அளித்திருக்கிறார். யாராவது ஒரு நண்பனோ அல்லது பல நண்பர்களோ என்னுடன் வருவது வழக்கம். என் தந்தையால் வழங்கப்பட்ட முதல் வகுப்பின் இலவச பயணச்சீட்டுடன் நாங்கள் வசதியாக பிரயாணம் செய்வோம். அவர் ரயில்வேயில் ஓர் அதிகாரியின் பதவியில் இருந்தது குடும்பத்தில் ஊர் சுற்றும் விருப்பமுள்ளவர்களுக்கு முழுவதும் திருப்திகரமாக இருந்தது. என் தந்தை என் கோரிக்கையை பற்றி யோசிப்பதாக கூறினார். மறுநாள் அவர் என்னை அழைத்து பரேலியில் இருந்து காசிக்கு சென்று திரும்புவதற்கான இலவச பயணச்சீட்டும் போதுமான பணமும் இரு கடிதங்களும் கொடுத்தார். காசியில் உள்ள என் நண்பர் கேதார்நாத் பாபுவிடம் தொழில் சம்பந்தப்பட்ட திட்டம் ஒன்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். துரதிர்ஷ்டவசமாக அவரது முகவரியை நான் தொலைத்துவிட்டேன். ஆனால் எங்களிருவருக்கும் வழக்கமான நண்பர் சுவாமி பிரணவானந்தர் மூலம் நீ இந்த கடிதத்தை அவரிடம் சேர்த்துவிட முடியும் என்று நம்புகிறேன். அந்த சுவாமி என் சகோதரர் சீடர். மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர். அவருடைய சந்திப்பு உனக்கு பயனளிக்கும். இந்த இரண்டாவது கடிதம் உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள பயன்படும். அவர் மேலும் கண்களை சிமிட்டியவாறு தொடர்ந்தார். கவனத்தில் வை. இனி வீட்டை விட்டு ஓடும் வேலையே வேண்டாம். நான் என் 12 வயதிற்கே உரித்தான ஆர்வத்துடன் புறப்பட்டேன். எனினும் புதிய காட்சிகளை காண்பதிலும் புது முகங்களை சந்திப்பதிலும் எனக்கிருந்த மகிழ்ச்சியை காலம் ஒருபோதும் குறைத்து விடவில்லை. வாரணாசியை அடைந்ததுமே நான் அந்த சுவாமியின் இல்லத்தை நாடி சென்றேன். முன்வாசற் கதவு திறந்திருந்தது. நான் 2வது தளத்தில் உள்ள நீண்ட தாழ்வாரத்தை போன்ற அறையை நோக்கி சென்றேன். சிறிது உயரமான ஒரு மேடையில் சற்று பருமனான ஓர் மனிதர் கோவணம் மட்டுமே அணிந்து பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது தலையும் சுருக்கம் எதுவும் இல்லாத முகமும் சுத்தமாக மலிக்கப்பட்டிருந்தன. அவரது தலையும் சுருக்கம் ஏதுமில்லாத முகமும் சுத்தமாக மலிக்கப்பட்டிருந்தன. அவரது உதடுகளில் ஒரு தெய்வீக புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. நான் அவருக்கு இடைஞ்சலாக நுழைந்து விட்டேனோ என்ற என் தயக்கத்தை போக்கும் வகையில் ஒரு பழைய நண்பரை போன்று அவர் என்னை வரவேற்றார். பாபா ஆனந்த், என் அன்பருக்கு ஆனந்தம் உண்டாகட்டும். பாபா ஆனந்த், என் நண்பருக்கு ஆனந்தம் உண்டாகட்டும். குழந்தை போன்ற குரலில் அவரது வரவேற்பு மனப்பூர்வமாக இருந்தது. நான் முழந்தாளிட்டு அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன். தாங்கள்தான் சுவாமி பிரபானந்தர் அவர்களா? அவர் தலையை அசைத்தார். நீதான் பகவதியின் மகனா? நான் என் சட்டைப்பையிலிருந்து என் தந்தையின் கடிதத்தை எடுக்கும் முன்னரே அவரது சொற்கள் வெளிப்பட்டன. நான் ஆச்சரியத்துடன் கடிதத்தை அவரிடம் நீட்டினேன். கடிதம் இப்போது தேவை அற்றதாகிவிட்டது. நான் கேதார்நாத் பாபுவை உனக்கு அவசியம் கண்டுபிடித்து தருகிறேன். அந்த மகான் அவரது ஞான திருஷ்டியால் என்னை மறுபடியும் ஆச்சரியப்படுத்தி ஆழ்த்தினார். அவர் அக்கடிதத்தை மேற்போக்காக பார்த்துவிட்டு என் தந்தையை பற்றி சில அன்பான சொற்களை கூறினார். உனக்கு தெரியுமா, நான் இருவிதமான ஓய்வுகளை அனுமதித்து வருகிறேன். நான் ரயில்வேயில் ஒரு காலத்தில் என் தந்தையிடத்தில் வேலை பார்த்து வந்தேன். அதற்காக அவரது சிபாரிசினால் கிடைத்த ஓய்வூதியம் ஒன்று. இன்னொன்று என் விண்ணுலக தந்தையின் சிபாரிசினால் கிடைப்பது. அவருக்காக வாழ்வில் என் உலக கடமைகளை மனப்பூர்வமாக செய்து முடித்து விட்டேன்.
இந்த குறிப்பு எனக்கு சற்று விளங்கவில்லை. விண்ணுலகத் தந்தையிடமிருந்து தாங்கள் எந்த விதமான ஓய்வூதியம் கிடைக்கிறது? தங்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் கிடைக்கிறது ஐயா? அவர் உங்கள் மடியில் பணத்தை போடுகிறாரா? அவர் சிரித்தார். நான் குறிப்பிடுவது ஆழங்காண முடியாத பேரமைதி என்னும் ஓய்வூதியமாகும். பேரமைதி என்கிற ஓய்வூதியமாகும். அது பல வருடங்கள் செய்த ஆழ்ந்த தியானத்தின் பரிசு. இப்பொழுதெல்லாம் நான் பணத்திற்கு ஆசைப்படுவதில்லை. சிறிதேயான என் உலக தேவைகள் தாராளமாகவே பூர்த்தி செய்யப்படுகின்றன. இரண்டாவது ஓய்வூதியத்தின் முக்கியத்துவத்தை நீ பிறகு புரிந்து கொள்வாய். சிறிதேயான நான் பயணத்திற்கு அது பல ஆண்டுகள் செய்த ஆழ்ந்த தியானத்தின் பரிசு. இப்பொழுதெல்லாம் நான் பணத்திற்கு ஆசைப்படுவதில்லை. சிறிதேயான என் உலக தேவைகள் தாராளமாகவே பூர்த்தி செய்யப்படுகின்றன. இரண்டாவது ஓய்வூதியத்தின் முக்கியத்துவத்தை நீ பிறகு புரிந்து கொள்வாய். எங்கள் உரையாடலை திடீரென்று நிறுத்திவிட்டு அந்த யோகி ஆழ்ந்த அசைவற்ற நிலை எய்தினார். ஒரு மர்மம் அவரை சூழ்ந்து கொண்டது. முதலில் ஏதோ ஆர்வமானதொன்றை காண்பது போல் அவரது கண்கள் பளிச்சிட்டன. பிறகு அவை மட்டமாயின. அவர் திடீரென பேசாமலிருந்ததை கண்ட நான் குழம்பினேன். தந்தையின் நண்பரை எப்படி சந்திப்பதென்று அவர் இதுவரை எனக்கு கூறவில்லை. சிறிது அமைதி இழந்த நான் எங்கள் இருவரையும் தவிர வேறு யாருமே இல்லாத அந்த காலி அறையை சுற்றி நோட்டமிட்டேன். அவர் அமர்ந்திருந்த மேடையின் கீழ் கிடந்த மரப்பாதக்குரடுகள் என் வெற்று பார்வையில் பட்டன. மரப்பாதக்குரடுகள். சின்ன ஐயா, கவலைப்பட வேண்டாம். நீ பார்க்க விரும்பும் மனிதர் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் உன்னுடன் இருப்பார். அந்த யோகி என் மனதை படித்து விட்டார். அந்த வித்தை அச்சமயத்தில் கடினமானதே இல்லை. அவர் மறுபடியும் புரிபடாத அமைதியை மூட்டிவிட்டார். 30 நிமிடங்கள் கழித்து விட்டதை என் கை கடிகாரம் எனக்கு காட்டிய பொழுது சுவாமிகள் விழித்து கொண்டார். பல இந்திய சாதுகள் என்னை சோட்டா மகாசாயர் என்றே அழைப்பது வழக்கம். அதற்கு சின்ன ஐயா என்று பொருள். அவர் கேதர்நாத் பாபு வாசலில் வந்து இருக்கிறாரே. அவர் கேதர்நாத் பாபு வாசலில் வந்து கொண்டிருக்கிறாரே என நினைக்கிறேன் என்றார். யாரோ ஒருவர் மாடியில் ஏறி வரும் ஓசையை நான் கேட்டேன். திடீரென்று எதுவுமே புரியாததொரு குழப்பம் என்னுள் எழுந்தது. என் எண்ணங்கள் தாராளமாக ஓடின. செய்தி அனுப்புவதற்கு யாரும் இல்லாமல் எப்படி இந்த இடத்தில் தந்தையின் நண்பரை வரவழைப்பது சாத்தியமாயிற்று? நான் வந்ததிலிருந்து சுவாமி என்னை தவிர வேறு யாரிடமும் பேசவில்லையே. நான் மரியாதையின்றி அறையை விட்டு வெளியே படிகளில் இறங்கினேன். பாதி வழியில் ஒல்லியான நடுத்தர உயரம் சிவந்த நிறமும் கொண்ட ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவர் மிகுந்த அவசரத்துடன் காணப்பட்டார். அவர் கேதர்நாத் பாபு வாசலில் வந்து கொண்டிருக்கிறார் என நினைக்கிறேன் என்றார். யாரோ ஒருவர் மாடியில் ஏறி வரும் ஓசையை நான் கேட்டேன். திடீரென எதுவும் புரியாததொரு குழப்பம் என்னுள் எழுந்தது. என் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடின. செய்தி அனுப்புவதற்கு யாரும் இல்லாமல் எப்படி இந்த இடத்திற்கு தந்தையின் நண்பரை வரவழைப்பது சாத்தியமாயிற்று? நான் வந்ததிலிருந்து சுவாமி என்னை தவிர வேறு யாரிடமும் பேசவில்லையே. நான் மரியாதையின்றி அறையை விட்டு வெளியேறி படிகளில் இறங்கினேன். பாதி வழியில் ஒல்லியான நடுத்தர உயர சிவப்பு நிறம் கொண்ட ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவர் மிகுந்த அவசரத்துடன் காணப்பட்டார். தாங்கள்தான் கேதர்நாத் பாபுவா? என் குரலில் பரபரப்பு தெரிந்தது. ஆம், என்னை சந்திக்க வேண்டி இங்கு காத்திருக்கும் நீ பகவதியின் மகன் அல்லவா? அவர் நட்புடன் புன்னகைத்தார். ஐயா, தாங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள்? விளக்க முடியுமா? அவரது வருகையால் திகைப்புடன் சிறிது பதற்றம் அடைந்தேன். இன்று எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கிறது.
கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்னால் நான் கங்கையில் நீராடலை முடித்ததும் சுவாமி பிரணவானந்தார் என்னை அனுப்பினார். அந்த நேரத்தில் நான் அங்கு இருப்பது அவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு புரியவில்லை. பகவதியின் மகன் என் அறையில் உனக்காக காத்திருக்கிறான், என்னுடன் வருகிறாயா என்றார். நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் கைகோர்த்து சென்றபொழுது மரப்பாத குரடுகளை அணிந்திருந்த சுவாமி, இத்திடமான காலணிகளை அணிந்திருந்த என்னை வினோதமாக கடந்து செல்ல முடிந்தது. பகவதி மகன் என் அறையில் உனக்காக காத்திருக்கிறான், என்னுடன் வருகிறாயா என்றார். நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் கைகோர்த்து சென்ற பொழுது மரப்பாத குரடுகளை அணிந்திருந்த சுவாமி, இத்திடமான காலணிகளை அணிந்திருந்த என்னை வினோதமாக கடந்து செல்ல முடிந்தது. என்னிடத்தை அடைய உனக்கு எவ்வளவு நேரமாகும் என்ற வினாவை கேட்க பிரணவானந்தர் நின்றார். சுவாமி, அரை மணி நேரம். எனக்கு இப்பொழுது கொஞ்சம் வேறு வேலை இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாதொரு பார்வையை அவர் என் மீது வீசினார். நான் உன்னை விட்டு செல்ல வேண்டும். நீ என்னை என் வீட்டில் வந்து சந்திக்கலாம். அங்கு நானும் பகவதியின் மகனும் உனக்காக காத்திருப்போம். நான் அதை மறுத்து கூறும் முன்பே அவர் என்னை தாண்டி வேகமாக நடந்து கும்பலில் மறைந்து விட்டார். என்னால் முடிந்த அளவு வேகமாக நடந்து நான் இங்கு வந்தேன். இந்த விளக்கம் என் குழப்பத்தை மேலும் அதிகரிக்கவே செய்தது. அவருக்கு சுவாமியை எவ்வளவு காலமாக தெரியும் என நான் விசாரித்தேன். சென்ற ஆண்டு நாங்கள் சில தடவைகள் சந்தித்தோம், ஆனால் சமீபத்தில் இல்லை. இன்று நீராடுதுறையில் அவரை கண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. என் சித்தம் கலங்கிவிட்டதா? நீங்கள் அவரை ஆவி தோற்றத்தில் கண்டீர்களா? அல்லது உண்மையாகவே அவரை கண்டீர்களா? அவரது கையை தொட்டீர்களா? அவரது காலடி ஓசையை கேட்டீர்களா? நீ என்ன சொல்ல விரும்புகிறாயோ என்று எனக்கு புரியவில்லை. என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று எனக்கு புரியவில்லை என்று அவர் கோபத்துடன் படபடத்தார். நான் உன்னிடம் பொய் சொல்லவில்லை. நீ இங்கு எனக்காக காத்திருக்கிறாய் என்று சுவாமி மூலமாகத்தான் எனக்கு தெரிந்திருக்க முடியும் என்பது உனக்கு புரியவில்லையா? ஏன் அந்த மனிதர் சுவாமி பிரணவானந்தர் நான் வந்ததிலிருந்து 1 மணி நேரமாக ஒரு வினாடி கூட என் பார்வையை விட்டு அகலவில்லை என்று நான் அங்கு வந்ததிலிருந்து எனக்கும் சுவாமிக்கும் நடந்த உரையாடலை திரும்ப கூறி முழு கதையையும் அவரிடம் உளறி கொட்டினேன். ஏன் அந்த மனிதர் சுவாமி பிரணவானந்தர் நான் வந்ததிலிருந்து 1 மணி நேரமாக ஒரு வினாடி கூட என் பார்வையை விட்டு அகலவில்லை என்ற நான் அங்கு வந்ததிலிருந்து எனக்கு சுவாமிக்கும் நடந்த உரையாடலை திரும்ப கூறி முழு கதையும் அவரிடம் உளறி கொட்டினேன். அவர் கண்கள் அகல விரிந்தன. நாம் இந்த லோகாய யுகத்தில்தான் வாழ்கிறோமா அல்லது கனவு காண்கிறோமா? என் வாழ்வில் இம்மாதிரியான அற்புதங்களை காண்பேன் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நான் இந்த சுவாமியை ஒரு சாதாரண மனிதர் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவரால் இன்னொரு உடலும் எடுத்து அதன் மூலமாக செயலாற்ற முடியும் என்பதை இப்பொழுது கண்டுகொண்டேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த யோகியின் அறையினுள் நுழைந்தோம். உட்காரும் மேடைக்கு கீழே இருந்த பாத குரடுகளை கேதார்நாத் பாபு சுட்டி காட்டினார். பார்,
இதே பாத சுவடுகளை நாம் அவர் படித்துறையில் அணிந்திருந்தார். இதே பாத சுவடுகள் தான் அவர் படித்துறையில் அணிந்திருந்தார் என்று அவர் கிசுகிசுத்தார். நான் இப்பொழுது பார்ப்பது போலவே கோவணம் மட்டுமே அவர் அணிந்திருந்தார். வந்தவர் அவரை வணங்கியதும் சுவாமி என்னை வேடிக்கை புன்னகையுடன் நோக்கினார். இவற்றையெல்லாம் கண்டு நீ ஏன் பிரமித்து போகிறாய்? புற உலகின் நுட்பமான இணைப்பு உண்மையான யோகிகளிடமிருந்து மறைக்கப்படவில்லை. தூரத்தில் கல்கத்தாவில் இருக்கும் என் சீடர்கள் நான் நினைத்தவுடன் காண்பதும் அவர்களுடன் பேசுவதும் உண்டு. அதேபோல் அவர்களும் நினைத்தவுடன் புறப்பொருட்களாலான எந்த தடையையும் கடக்க முடியும். ஒரு கால் என் இளம் உள்ளத்தில் ஆன்மீக உணர்வுகளை எழுப்பும் முயற்சியில் அவர் தன்னிடமுள்ள சூட்சும வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆற்றல்களை எனக்கு சொல்ல திருவுளம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஊக்கத்திற்கு பதிலாக என்னுள் ஒரு மரியாதை கலந்த பயமே தோன்றியது. இறைவனை தேடுவதற்கு ஒரு கால் என் இளம் உள்ளத்தில் ஆன்மீக உணர்வுகளை எழுப்பும் முயற்சியில் அவர் தன்னிடமுள்ள சூட்சும வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆற்றல்களை எனக்கு சொல்ல திருவுருவம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஊக்கத்திற்கு பதிலாக என்னுள் ஒரு மரியாதை கலந்த பயமே தோன்றியது. இறைவனை தேடுவதற்கு எனக்கென விதிக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு ஸ்ரீ யுக்தேஸ்வர், அவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதால் பிரணவானந்தரை குருவாக ஏற்கும் உணர்ச்சி எனக்கு ஏற்படவில்லை. என் முன்னால் இருப்பது அவர்தானா அல்லது அவரை போன்ற மற்றொரு வடிவமா என்று ஆச்சரியமும் கொண்டு சந்தேகத்துடனும் அவரை நோக்கினேன். என் உள்ளத்தில் எழுந்த மன உளைச்சலை நீக்கும் விதத்தில் அந்த மகான் ஆன்மாவை தட்டி எழுப்பும் பார்வையை என் மீது வீசி தன் குருவை பற்றி சில ஊக்கமளிக்கும் சொற்களை கூறினார். மனோவிஞ்ஞானத்தின் மூலம் யோகிகளை கண்டறிந்து யோகிகள் கண்டறிந்த நியதிகளின் நியாயத்தை பௌதீக விஞ்ஞானம் தனக்கே உரிய முறையில் உறுதி செய்கிறது. உதாரணமாக, மனிதனுக்கு தொலைக்காட்சி திறன் உண்டென்பது 1939 வருடம் நவம்பர் 26 ரோம் ராயல் பல்கலைக்கழகத்தில் பரிசோதனை மூலம் நிரூபித்து காட்டப்பட்டது. நரம்பியல் மனோதத்துவ நிபுணரான டாக்டர் கிஷப் காலிகாரிஸ் ஒருவருடைய உடல் பாகங்கள் சிலவற்றை அழுத்த அவர் சுவருக்கு அப்பாலிருந்த மனிதர்களையும் பொருட்களையும் பற்றி நுட்பமாக விவரித்தார். டாக்டர் காலிகாரிஸ் மனிதனுடைய தோலில் சில பாகங்களை அதிரச் செய்தால் அது அவனுக்கு புலன்கடந்த உணர்வுகளை தந்து பிற வழிகளில் பார்க்க முடியாத பொருட்களை பார்க்கும்படி செய்கிறது என பேராசிரியர்களுக்கு கூறினார். தான் தேர்ந்தெடுத்த மனிதனை சுவருக்கு அப்பால் உள்ள பொருட்களை பறித்தறிய வைக்கும் பேராசிரியர் காலிகாரிஸ் மார்புக்கூட்டின் வலப்பக்கத்தில் சுமார் 15 நிமிடங்கள் அவரை அழுத்தி கொண்டிருந்தார். உடலில் சில குறிப்பிட்ட இடங்களை அதிர்வடையச் செய்யும் பொழுது மனிதர்கள் எவ்வளவு தூரத்தில் உள்ள பொருட்களையும் அவர்கள் அப்பொருள்கள் முன்னால் பார்த்திராவிடினும் கூட காண முடியும் என்று பேராசிரியர் காலிகாரிஸ் கூறினார். எனக்கு தெரிந்த வரையில் லாஹ்ரி மகாஷயர்தான் மிக தலைச்சிறந்த யோகி.
மனித உடலில் தோன்றும் தெய்வமே அவர். ஒரு சீடரே நினைத்த மாத்திரத்தில் இன்னொரு உடல் எடுக்கும் திறன் படைத்திருந்தால் அவருடைய குரு தேவருக்கு தெரியாத அற்புத திறன் ஏதாவது இருக்குமா என நான் நினைத்தேன். குருவின் உதவி எவ்வளவு